வணக்கம் நண்பர்களே. நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஸ்படிகத்திலான வானலிங்கம். ஸோ வானலிங்கத்தோட சிறப்பு அதை பற்றி நிறைய வீடியோஸ்லேயே இருக்குது. அதாவது நம்ம ஈசானிய மூலை இல்லைன்னா பூஜை அறை இல்லைன்னா தொழில் செய்கிற இடத்துல பார்த்திங்கன்னா அதை நிற்க வச்சு ஒரு பிரதிஷ்டை நம்ம ஒரு சின்ன பூ போட்டு அதில் தொழுதுட்டு வந்தோம் அப்படின்னாலே நமக்கு நெகட்டிவ் எனர்ஜி ஃபுல்லாக நீங்கும் அப்படிங்கிறது. அதில் இன்னொரு சிறப்பு என்னென்னா, ஸ்படிகம் எந்த ராசிக்காரங்க வேணாலும் எப்போ வேணாலும் பயன்படுத்தலாம்ங்கிறது அது இன்னொரு சிறப்பு. இதனால் எந்த ஒரு இது சூழல் மாற்றத்தையும் அதாவது நெகட்டிவாக நமக்கு எந்த இதுக்கும் பாதகத்துக்கும் கொண்டு விடாதுங்கிறது ஒரு பெருமை ஸ்படிகத்துக்கு. இன்னொன்று பார்த்திங்கன்னா, ஸ்படிகத்தில் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ருத்ராட்சம் 5 முக ருத்ராட்சம் எல்லாரும் பயன்படுத்தலாங்கிற மாதிரி ஸ்டோனில் பார்த்திங்கன்னா விசேஷம் என்ன, ஸ்படிகம் யாருக்கும் எந்த விதத்திலையும் கெடுதலை பண்ணாது, எல்லாருமே பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது ஒரு சிறப்பு. ஸோ அதனால அந்த ஸ்படிகத்தினால பண்ண வானலிங்கம் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா 10 கிராம்லேருந்து நம்மகிட்ட ஸ்டார்ட் ஆகுது. 10 கிராம்லேருந்து நம்மகிட்ட நம்ம ஆர்டரில் பண்ணிங்கன்னா 1 கிலோ 2 கிலோ 5 கிலோ 10 கிலோ வரைக்கும் நம்ம பண்ணி கொடுக்கலாம். ஸோ இது இப்போ இதோட வெயிட் பார்த்திங்கன்னா ஒரு 150 கிராம் 200 கிராம் 250 கிராம் இந்த மாதிரி நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 600 ருபீஸ் அந்த மாதிரி தான் வரும். 15 கிராம் 20 கிராம் எல்லாமே இதெல்லாம் நம்மக்கிட்ட வித் சர்டிஃபிகேட்டோட வரும். இதை நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ஸ்டாண்ட் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸுக்காக தான் அந்த ஸ்டாண்ட் வச்சுருக்கேன். ஸோ இதுலேயே நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அந்த ஸ்டாண்டு கூட நம்ம கொடுப்போம். இதில் பார்த்திங்கன்னா அரிசி பச்சரிசி வச்சு அதுக்கு மேலே நீங்கள் வச்சுட்டா போதும். வச்சுட்டு திரும்ப பூஜை பண்ணும்போதோ ஏதாவது ஒரு மலர் ஏதாவது போட்டு நம்ம பண்ணிகிட்ருக்கலாம். ஸோ இதை திரும்ப நம்ம எப்போ தேவை இருந்துச்சுன்னா எடுத்து வாஷ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இல்லை அப்படின்னா நீங்கள் நம்ம செம்பு இருக்குல்ல, செம்பில் வர ஏதாவது ஒரு பவுல் அதில் அரிசி கொட்டி அதில் இப்படி வைக்கிறது இன்னும் சிறப்பு. வெள்ளியில் பண்ணுறது வெள்ளியில் பவுலில் வச்சு அதுக்குள்ளே அரிசி கொட்டி பண்ணுறது இன்னும் மிக சிறப்பாக இருக்கும். இதை எங்கெங்கே பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் கடைகளில் தொழில் ஸ்தாபனங்களில் தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா அங்கே வச்சிங்கன்னா எதிர்மறை ஆற்றல்கள் கண்டிப்பாக நிச்சயமாக விலகும். அதே மாதிரி வீடுகளில் பூஜை அறை இந்த மாதிரி இடத்துல பயன்படுத்துவது ஒரு மிக சிறப்பு. நண்பர்களே, இதை குறித்து ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா நிச்சயமாக தொடர்பு கொள்ளுங்க. நமக்கு ஸ்படிகத்தில் எல்லா சாதனங்களும் நம்மகிட்ட இருக்குது. ஸ்படிக மாலைகள் அனைத்துமே வெளியில் கட்டி கொடுக்குறோம். எல்லாமே வித் சர்டிஃபிகேட்டோட நம்ம கொடுத்துட்ருக்கோம். இல்லை ஏதாவது தேவைப்பட்டுச்சுனாலோ இல்லை இதனை குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலோ நிச்சயமாக கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி.